என்ன சொல்றது? குடும்ப சிச்சுவேஷனை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அலக், 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 என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொல்றத நீ கேக்குறியா இல்லையா? சரி, நான் லாஸ்ட் லைன் என்ன சொன்னேன்? நான் சொல்றதெல்லாம் கவனிச்சியா இல்லையான்னு? அதுக்கு முன்னாடி இது என்ன வம்பா போச்சு? இப்போ என்ன சொல்ற? நீ ஸ்மார்ட் மாதிரி என்கிட்ட நடிக்காத. என்ன? நான் எங்கக்கா ஸ்மார்ட்டா மாறிட்டு இருக்கேன்? நான் கழுதியா மாறிட்டேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலேஜ் என்ன உலகத்திலே நம்பர் 1 கழுதியா அப்ப மாத்திரும். எக்ஸாம் எழுத மாட்டேன். எக்ஸாம் எழுதி என்ன ஆக போகுது? எக்ஸாம் எழுதாம எப்படி டிகிரி கிடைக்கும்? டிகிரி கிடைக்கலன்னா என்னப்பா? டிகிரி வாங்கினாதான். அப்படி வா. வேலை பார்க்கலன்னா எவனும் மதிக்க மாட்டான். நீ வேலைக்கு போக வேண்டாமா? அப்படி இல்லக்கா, எதையும் கத்துக்காம முறையா புரிஞ்சுக்காம டிகிரி மட்டும் வாங்கிக்கணுமா? ஒரு நாள் இந்த காலேஜ்ல ஏதாவது கம்பெனி நுழையும் போது ஜாபும் கிடைச்சிரும். அப்புறம் அந்த கம்பெனி உங்களை அலேக்கா கொண்டு போய் 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க கிட்டயே வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் முழுக்க அதே வேலையை கழுத மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த வேலையை செய்யறதுக்கே நம்ம பிறந்த மாதிரி. அப்படி என்னால பண்ண முடியாது. அப்ப எப்படி இருக்கணுங்கிற? சொல்லு. எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் சாரா தானே? அட என்னக்கா நீங்க? என் லைஃப்ல நடக்கிறதுக்கும் சாராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா ரீசன் என்ன? இப்பதானே சொன்னேன். என்ன? அப்ப காலேஜ் உன கழுதையாக்குது. அலெக், டோன்ட் டாக் லைக் திஸ். டேய், நீ டாப்பரா இருந்த. டாப்பரா தான் இருந்தேன். அது ஸ்கூல்ல. அப்ப நான் இன்டெலிஜென்ட்டாவும் ஷார்ப்பாவும் இருந்தேன். ஏன்னா அங்க படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. எனக்கு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி, இது இருக்குல்ல, இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அப்புறம் இது கிராவிடேஷன். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஆனா இங்க டீச்சர்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பசங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏன்னா இத பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தானே, எலக்ட்ரிக்கலோ சிவிலோ மெக்கானிக்கலோ, எங்க போனாலும் கோடிங் பண்றது தான் அங்க வேலை. சோ ஜஸ்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு கழுத மாதிரி போய் வேலை செய்யுங்க. என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுக்கா. என் சேலரி எவ்வளவுன்னு உனக்கு தெரியும்ல? 23,000. நான் சொல்றத நீ கேளு. அதுல 3,000 rupees உனக்கு அனுப்புறேன், 10,000 rupees மம்மி டாடிக்கு அனுப்புறேன். அதை வச்சுதான் அவங்க வீட்டு செலவை பாக்குறாங்க, அப்பாவோட மெடிசின்ஸ், அப்புறம் மத்த விஷயம்லாம். வாங்கி வச்சிருக்கிற கடனை அடைக்க கூட நம்ம கிட்ட காசு மிச்சமாகல. என்ன பாரு, இதே எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். அதோட நீ என்ன சொல்றியோ அதை நான் தப்புன்னு சொல்லல, நானும் ஒத்துக்கிறேன். உனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சா நம்மளோட லைஃப் ஈஸியா இருக்கும்டா. அக்கா, இது உங்களோட மசாலா டீ, இது எனக்கு, இது உங்களோட பிளாக் டீ வித்தவுட் சுகர் வித்தவுட் டேஸ்ட். இப்போ இவன் எதுக்கு வர சொன்னாங்க? டாபிக்க மாத்தாத. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்கிட்ட வந்துட்டியா? நேத்து நீ கால் பண்ண, நான் லக்னோல இருந்து தனியாவா வர முடியும்? நீ அங்க எதுக்கு போன? நான் அலாபாத்ல இருந்தேன், உனக்காக தான் இங்க வந்தேன் தெரியுமா? அக்கா ஃபோன் பண்ணா உடனே லக்னோ போனேன், லக்னோல இருந்து இங்க வந்துட்டோம். அப்ப உடனே உங்களை கூட்டிட்டு போய் லக்னோல விட்டுட்டு நீ அலகாபாத்துக்கே திரும்ப பாத்தியா என்ன சொன்ன? அதே தான் பண்ணுவான். முதல்ல டீயை குடி, அப்புறம் எங்களை விரட்டலாம். மத்தவங்க கேக்குற கேள்விக்கு பதில் இல்லன்னு வைய, அப்ப இப்படிதான் விரட்டுவாங்க. அக்கா, நான் என் முடிவை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். என்ன பதில் சொன்ன அலக்? எக்ஸாம் எழுத மாட்டேன், டிகிரி வாங்க மாட்டேன், வேலைக்கும் போக அப்படிப்பட்ட மாட்டேன். வேலையே பின்ன வேற வேணாம். என்ன பண்ண போற? தோ டீ கிளாஸ கழுவியா? வா துஷர், வா. என்னடா, ஏன்டா இப்படி பண்ற? உனக்காக தானே வந்தாங்க. அப்ப வேற ஏதோ சொல்லாத. எதை போட்டு வருவா அத சொல்லு. ஃப்ரெஷ் கலர். எக்ஸ்கியூஸ் மீ. ஃபேவரட்டா? குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம், வெளிய போர்டுல ஓகே. நீங்க ஃபேக்கல்டி ஹையர் பண்றதா போட்டுருந்தது மேம். மேம், சரி, சரி. மேனோ எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு? கொஞ்சம் வேலை மேம், இருக்கு. எந்த சப்ஜெக்ட்டுக்கு? பிசிக்ஸ். பிசிக்ஸ். அவன் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னான்ல. ஆமா ஆமா, அவன் தான் சொன்னான். மேம், நானும் இன்டர்வியூ கொடுக்க விரும்புறேன். ஓகே. மேம், நான் இந்த இடத்துக்குன்னு எதுவும் முன்னாடி அப்ளை பண்ணல. ஆனா நான் இங்க தான் இருக்கேன் பக்கத்துல. அதான் கிராஸ் பண்ணும்போது போர்டு பார்த்தேன். சோ மேடம், எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, அவ உள்ள போலாமா? தேங்க்யூ மேம். சரி, அவ வரலன்னா விடு, நம்ம 2 பேருமே போய்க்கலாம். சரியா? சரி. Yes. Good morning. Afternoon, sir. Afternoon. May I come in, sir? Come in.
சார் ஐ எம் ஹியர் ஃபார் த இன்டர்வியூ ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி சார். இன்டர்வியூஸ் ஆர் ஐ திங்க் டன். நோ சார், நான் முன்னாடி எதுவும் அப்ளை பண்ணல. இதை பற்றி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இட்ஸ் லைக் அ வாக்கிங் திங் சார். ஓகே, கம் ஹேவ் அ சீட். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன? அலக் அலக் பாண்டே. வெறும் கையோட வந்திருக்கீங்க. டிகிரியோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே இல்லையே. நோ சார். ஸோ வுட் யூ மைண்ட் டெல்லிங் மீ அபவுட் யுவர் பேக்ரவுண்ட்? எங்கேருந்து வரீங்க? அலகாபாத் சார். ஸ்கூலிங் அங்கே தான் பண்ணீங்களா? ஆமாம் சார். காலேஜ்? கான்பூரில் இருக்கிற HBTI சார். ஓ, விச் பிரான்ச்? மெக்கானிக்கல். விச் இயர்? நெக்ஸ்ட் இயர் சார். சாரி, நெக்ஸ்ட் இயர் முடிச்சிருவேன் சார். நீங்கள் இன்னும் காலேஜ் படிக்கிறீங்களா? எஸ் சார். அம்மா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் அலக் பாண்டே. மிஸ்டர் அலக், வி ஆர் எ வெரி ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட். ஒரு காலேஜ் குழந்தைய பாடம் எடுக்க அனுமதிக்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் டீச்சிங்க்கும் வயசுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. எங்கேயாவது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? இட்ஸ் ஓகே. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீச்சிங்க்கு வரதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. சொல்லி கொடுத்துருக்கேன் சார், சின்ன வயசுல இருந்து. நான் 5வது படிக்கும் போது 4வது படிக்கிறவங்களுக்கு, நான் 9th படிக்கிறப்ப 8th படிக்கிறவங்களுக்கு, நான் 12th படிக்கிறப்ப 11th பசங்களுக்கு எப்பவுமே கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். இன்ஸ்டிடியூட்ல கற்றுக் கொடுக்கறது டோட்டலாக வேற விஷயம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சார் 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 உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட அந்த பேஷன் இருக்காது. ஐ ரியலி வாண்ட் டு டூ திஸ் சார். சார் எப்படியும் ஒருத்தன் எங்க இருந்தாவது ஆரம்பிச்சு தானே சார் ஆகணும். நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சுக்கிறேனே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார். இங்க பாருங்க மிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அலக் பாண்டே. ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது அவசியம். அப்பதானே தேவையான பேலன்ஸ் கிடைக்கும். நீங்க முதல்ல டியூஷன் எடுங்க, அப்புறம் சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ல வேலை பாருங்க, அதுக்கப்புறமா இங்க வாங்க. அப்போ பாப்போம். பட் சார் என்கிட்ட எப்பவும் சைக்கிளும் இருந்ததில்ல, பைக்கும் இருந்ததில்ல. அப்புறம் எப்படி சார் நான் இதுல பேலன்ஸ் பண்ண முடியும்? ரெண்டும் எப்படி சார் ஓடுது? சார் அந்த வண்டி ஓடும்போது எந்த எனர்ஜி எந்த ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகுதுன்னா சார் அதுக்கு காரணம் பிரேக் அஃபெக்ஷனா இருக்கலாம், ஹேண்டிலோட டார்க்கா இருக்கலாம், இல்ல வீலோட மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜியா இருக்கலாம். சார் ஓரளவுக்கு பிசிக்ஸ் எனக்கும் தெரியும் சார். சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன் சார், ஒரே ஒரு சான்ஸ் சார். சார் ப்ளீஸ் சார், இட்ஸ் a request சார், ப்ளீஸ் சார். First question. Is it easier to push an object or pull an object? Is it easier to push an object or pull it? சார் Next question. The working of the quartz crystal in the watch is based on which effect? Next. The value of which quantity remains same in all systems of units? Next. What is the escape velocity from Earth? Next, how do you measure the temperature of the sun? Next, an archer pulls back 0.75 meter on a bow which has a stiffness of 200 Newton per meter. The arrow weighs 50 grams. What is the velocity of the arrow immediately after release? Next, what converts AC into DC? Next, why does the sky appear black from the moon? Next, can light bend around the corners? And the last, which scientist accidentally discovered the magnetic effect of current? இப்போ நீங்க படிக்கிறது ரொம்ப அவசியம். கற்றுக் கொடுக்கறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். உங்களுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு இதுக்கு மேல உங்களால சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ.
Whether it's easier to push an object or pull it, it depends on the size of an object relative to the person. If the object is smaller than the person, then a component of force applied to push it adds to its weight and increases the friction. Hence, it's easier to pull it. But if the object is bigger than the person, like a almari and you or me, then it's easier to push it. Your next question. The working on the quartz crystal in a watch is based on which event? Piezoelectric effect. Next, the value of which quantity remains the same in all systems of the unit? Specific gravity. Next, what is the escape velocity from Earth? 11.186 km per second. Next, pyrometer. The instrument used to measure the temperature of the sun. Next, the Archer question. Under root k by m multiplied by x. The answer is 47.4 meter per second. Next, rectifier converts AC into DC. Next, the sky appears black from the moon because of lack of atmosphere. Next, can light bend around the corners? Yes, of course, sir. Light has dual edge. It can bend like any other wave. This phenomenon is called diffraction. And the last one, Hans Christian Ørsted. Pardon my pronunciation, sir. Ørsted, the famous scientist who accidentally showed the magnetic effect of electric current. But sir, எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. அது சும்மா கட்டுக்கதை சார். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம்லாம் பை சான்ஸ்ல நடந்துராது. இதுல பல வருஷ உழைப்பும் ரிசர்ச்சும் இருக்கு சார். Am I right, sir? Quite impressive. என்ன பேர் சொன்னீங்க? ஆலக் பாண்டே. ஸோ அலக் சார், நாளைக்கு நீங்கள் ஒரு 11 மணிக்கு வந்துடுங்க. உங்கள் மொதல் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். Go to your classes. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அலக். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்க பேர்? சேத்னா. நாளைக்கு திரும்ப பார்ப்போம். யா. ஏய், சுத்தி நின்னு பாக்குற ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான விஷயமா? டீ தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நோ நோ நோ, இது அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா மட்டும் இல்ல, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இத கேட்டதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, நாங்க சொல்ல போற விஷயத்தை கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, நாங்க சொல்ல போற விஷயத்தை கேளுங்க. அட சொல்லுப்பா, நாங்க கேட்கதானே நின்னுட்டு இருக்கோம். மனசுக்குள்ள ஒரு சூப்பர் இசை ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அவன் தான்ப்பா வந்துகிட்டே இருக்கான். அவன் தான் வந்துகிட்டே இருக்கான். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவன், அன்பானவன், உங்க நம்பிக்கையின் நட்சத்திரம். உங்களுக்காகவே அவன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். பிசிக்ஸ்ல குரு, பிசிக்ஸ்ல எக்ஸ்பர்ட், உங்களுக்கான உரிமையை கொடுக்கறதுக்காக வர்றான். அவர்தான் மிஸ்டர் அலெக்ஸ். ஹலோ ஸ்டூடண்ட். ஹே இவர்ரா. எப்படி இருக்கீங்க? வழி விடு. நல்லா தானே இருக்கீங்க? So students, அதாவது நான் உங்களுக்காகவே வந்திருக்கேன். நான் அலக் பாண்டே. நான் உங்களுக்காக சொந்தமான நம்மளோட கோச்சிங் கிளாஸ், அதாவது என்னது கேட்கல? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரு சின்ன சந்தேகம். ஆக்சுவலி வேர் இஸ் த கோச்சிங் கிளாஸ்? சார் here. Here only. No, not in road. அப்படியே 10 ஸ்டெப் முன்னாடி வச்சா ஸ்ட்ரீட் 544 வந்து சக்சஸோட கிளாஸ் பட்டுன்னு தட்டனீங்கன்னா அலக் பாண்டேவோட கிளாஸ் தெரியும். அலக் பாண்டேவோட பிசிக்ஸ் கிளாஸ். அலக் பாண்டேவோட பிசிக்ஸ் கிளாஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்காக நாங்கள்
போலீஸை கூட கூப்பிட்டுருக்க முடியும். சார், ஒரு பிராண்டை பப்ளிசிட்டி பண்றதுக்கு போலீஸ் ஒருத்தரை உள்ள தூக்கி போடுறாங்கன்னா முதல்ல உங்களை தான் சார் உள்ள தூக்கி போடணும். பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? கரெக்டாக எங்கள் இன்ஸ்டிடியூட் எதிரில் பண்ணுமா? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இழுக்கத்தான் இப்படி பண்ணீங்கன்னு நேரடியாக சொல்ல வேண்டியது தானே? சார், நான் யாரையுமே வற்புறுத்தல சார். அப்படி ஒரு எண்ணமும் எனக்குள்ள கிடையாது. என்னோட கோச்சிங்கை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், அதை இன்ஃபார்ம் பண்ணு. மற்றபடி வரணுமா வரக்கூடாதுன்றது அவங்களோட சாய்ஸ் சார். அது அவங்களோட ஓன் டெசிஷன். இட்ஸ் தேர் ஃப்ரீ வில் சார். ஃப்ரீ வில் சாய்ஸ் அவங்களோட தான். எதுக்காக இவ்வளோ நேரம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கணும்? ஏதாவது ப்ராப்ளம் ஆகாம இருக்கு? அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நீங்கள் எல்லாரும் அலெக்ஸ் சாரோட ஃபிசிக்ஸ் கிளாஸஸை பற்றி வெளியே கேட்டிங்களா? இட்ஸ் அபவுட் த சேம். உங்களில் யாரெல்லாம் அலெக்ஸ் சாரோட ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ண போறீங்களோ அவங்கெல்லாம் எங்களோட மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது. என்ன? ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். Free will, sir. While study physics or any science at all, உங்களுக்கு ஃப்ரிக்ஷனை பத்தி எதுவும் தெரியலனாலும் நீங்க நடந்துகிட்டு தான் இருந்தீங்க. செங்கல்ல சிமெண்ட்டை வச்சு ஒட்டுற தொழிலாளிக்கு கோஹெசிவ் அடெசிவ் ஃபோர்ஸை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஒரு பாம்பை வெடிக்க வைக்கிற டெரரிஸ்டுக்கு கூட எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சோ எதையும் படிக்காம எல்லா வேலையும் நடந்துகிட்டு தானுங்க இருக்கு. Then why should we study? To get a good job, earn wealth, have a good life? இல்ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான ரீசன் இருக்கா இதை படிக்கிறதுக்கு? அதுலயும் சயின்ஸோட படிப்புல அப்படி என்ன இருக்கு? இந்த கேள்வியில தான் இதோட பதிலும் ஒளிஞ்சிருக்கு. இதை முழுசா புரிஞ்சுக்கணும்னா let's first try and understand how the human brain works. மனுஷனோட மூளையே ரொம்ப விசித்திரமான ஒரு படைப்பு. எந்த ஒரு மிருகத்துக்கிட்டையும் இந்த மாதிரி மூளை இருக்காது. இதுக்கிடையில இருக்கிற வேறுபாடு என்னன்னா, இது கேள்வி கேட்கும். The human mind is studious. ஆகாயத்துல வானவில் வர்றதை எல்லாருமே பார்த்தோம். ஆனா மனுஷன் மட்டும்தான் இது எப்படி உருவாகுதுன்னு கேள்வி கேட்டான். இடி இடிச்சது, மழை பெஞ்சது, எல்லாரும் நனைஞ்சாங்க. ஆனா மழை எப்படி பெய்யுதுன்னு முதல்ல மனுஷன் தான் யோசிச்சான். நம்ம எல்லாத்தையுமே கேள்வி கேட்போம். நமக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். We want to know the truth. And science is nothing but realization of truth. Gravity was always there. Newton just realized its presence. A moving electron was always. குல்தீப், என்னாச்சு பாரு. சார் ப்ரொஜெக்டர் நின்று போச்சு. அதான் ப்ரொஜெக்ட் நின்று போச்சுன்னு தான் நல்லாவே தெரியுது. ஏன் நின்று போச்சு? சார் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், இருங்க பார்க்குறேன். உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ரிப்பேர் பண்ண தெரியுமா? தெரியாது சார். அப்புறம் என்ன பாக்குறீங்க? டைம் பாஸ் பண்றீங்களா? நான் முன்னாடியே புது ப்ரொஜெக்டர் வாங்கி மாட்டுங்கன்னு சொன்னேன்ல, ஏன் வாங்கி மாட்டல? சார் அது என்ன சார், இது ஒரு சின்ன வேலை. மார்க்கெட்டுக்கு போய் புது ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணனும். இது கூட உங்களால பண்ண முடியாதா? இல்ல இந்த ப்ரொஜெக்டர் ஆன் ஆவலனா நான் ஓரியன்டேஷன் எப்படி பண்ணுவேன்? half an hourல பசங்க வந்துருவாங்க. சார் இல்ல இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் முதல் கிளாஸ். நான் உங்களை மோட்டிவேட் பண்றதா, இன்ஸ்பயர் பண்றதா, இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்களால முடியலன்னு வெச்சுக்கோங்களேன், கிளியரா என்கிட்ட சொல்லிடுங்க. சாரி சார், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும்? தவான் சார் காசு கொடுத்தா தானே. அவன் எங்க போனா? எனக்கு தெரியல சார். குல்தீப், இதை கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்களேன். அப்படி ரெடி ஆகலன்னா வேற ஏதாவது வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணுங்க. அலக், ரிலாக்ஸ். ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ப்ரொஜெக்டர் சரியாயிரும், நீ ஏன் டென்ஷன் ஆற? ப்ரொஜெக்டர்லாம் சரியாயிடும், இன்ஸ்டிடியூட் தான் என்ன ஆகும் தெரியல. ஏன்? தவன் தான் இன்ஸ்டிடியூட்டை ஓபன் பண்ணிட்டான், ஆனா ஃபியூச்சரை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. ஏன் இப்படி? ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அவனோட ஃபியூச்சர் இதுல தானே இருக்கு. என்னக்கா பேசுறீங்க நீங்க? அவன் பெரிய பணக்காரன்க்கா, தன்னை பிஸியா காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டை ஓபன் பண்ணிருக்கான்.
நான் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டிடியூட் அவ்வளவா ஓடல, அப்பயும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எப்படி போச்சு கிளாஸ்லாம்? நல்லா போச்சா? நல்லா போச்சு சார். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுல, அவ்வளவுதான். சுத்தமா அதை கண்டுக்கிறதே விட்டாங்க. அப்புறம் இதுக்கு அவன் கூட பார்ட்னர்ஷிப். அக்கா, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தேன். இந்த டீல் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். அவங்களோட ஸ்பேஸ், நம்மளோட நேம், அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயோ இருக்கு. இதுக்கான டீச்சர்ஸ்லாம் தேடுறதுக்கு அவ்வளவா. குட் மார்னிங் அலெக்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துருக்கணும். நான் வெறும் பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். ஆனா இங்க நடக்கிறது என்ன? வாங்க காட்டுறேன். இங்க பாருங்க. இதோ இந்த வாட்டர் கூலர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ற வேலை வரைக்கும் நான் தான் பார்க்கணும். அண்ணா ரெடியா? சார் சரியாயிடுச்சு. கேர் டேக்கர் ஆக்கி வச்சிருக்காங்க என்ன இங்க. பார்க்க அழகா தான் இருக்க. ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ டென்ஷன் ஆகாத. அவர்கிட்ட பேசி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடி. என்னக்கா பேச சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் உங்ககிட்ட எக்ஸ்பான்ஷனுக்காக கேட்டுட்டு இருக்கேன். எத்தனை பசங்களுக்கு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறனோ அதுக்கு டபுளா அட்மிஷன் எடுக்க விரும்புறாங்க. ஆனா அத்தனை பேரை அகாமடேட் பண்ண இடமே இல்ல. கீழே ஒரு மேரேஜ் ஹால் பாத்தீங்கல்ல, அந்த ஓனர் அதை விக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பேசினேன் அவர்கிட்ட. இதை உங்ககிட்ட சொன்னேன். நாம இப்ப பாதி காசு போட்டு இந்த இடத்த முதல்ல எடுத்துடலாம். அப்பதான் கிளாஸஸ் ரொம்ப நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா அப்பத்துல இருந்தே காசு சேமிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எல்லா வாட்டி ஏதாவது புது ரீசன் கொடுத்து இல்லன்னுறாங்க. ஒரு நிமிஷம் இரு. முதல்ல இந்த தண்ணியை குடி. இது உன்னோட வாட்டர் கூலர் தண்ணி தான். நீ தானே ஃபில்டரை சேஞ்ச் பண்ற, அப்ப தண்ணியும் நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டல் பண்றக்கா. 11 மணி ஆக போது ஓரியன்டேஷனுக்காக பசங்க வருவாங்க. ஓகே, இப்போதைக்கு நீ இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ம்? May I come in? எஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் கம். சார் கீழே எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஓகே. போத் ஸ்டாண்டிஸ் வச்சாச்சு, பசங்களோட வெல்கம் கிட் வந்தாச்சு, அப்புறம் ப்ரொஜெக்டரும் இப்போ வேலை செய்யுது. ப்ரொஜெக்டர் அது எப்படி சரியாச்சு? சார் ஓங்கி ஒரு அடி அடிச்சு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹாய், ஐ எம் அதித்தி. அதித்தி மேம், அலெக்ஸ் சார் சிஸ்டர். உங்களோட ஏபிபி ப்ரொஃபைல நான் பார்த்தேன். நீங்க எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்கல்ல. ஹலோ மேம், ஐ எம் சோனியா. ஐ டீச் பயாலஜி. அப்படியா? நீங்களும் டீச்சரா? ஆமா மேம், பார்த்தா தெரியாது, ஆனா டீச்சர் தான். அப்போ நான் தான் உங்களை மேம்னு கூப்பிடணும், நீங்க கூப்பிட கூடாது. சார் இதை தவன் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னது இது? சார் இது லாஸ்ட் இயரோட ஃபீனிக்ஸ் பேட்ச். யாரெல்லாம் அதில் செலக்ட் ஆனாங்களோ அவங்களோட பேரும் ஃபோட்டோஸும் இதில் இருக்கு. ஓகே. ஐ நோ சார் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, பட் தவன் சார் சொன்னதுனால தான். இல்ல பரவாயில்ல. சார் நீங்கள் பென்ட்ரைவை திரும்ப கொடுத்துருங்க. நான் தவன் சார் கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் வேணாம், நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? லாஸ்ட் இயர் எந்த பசங்களை செலக்ட் பண்ணோமோ அவங்களோட பேரையும் ஃபோட்டோவையும் அலெக்ஸ் சார் ஓரியன்டேஷனில் காட்டணும்னு தவன் சார் ஆசைப்படுறாரு. ஓகே, உனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்? அக்கா, எல்லா பேட்ச்லயுமே குறைஞ்சது 50ல இருந்து 60 பசங்க இருப்பாங்க. அதுல மொத்தமா 7-8 பசங்க தான் செலக்ட் ஆவாங்க. இப்போ அவங்க பேரை மட்டும் போட்டு பாராட்டி என்ன கிடைக்க போகுது? நாங்க எல்லா பசங்களுக்கு தானே சொல்லி கொடுத்தோம். சரி, நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். நீங்க செலக்ட் ஆன பசங்களோட செலக்ட் ஆகாத பசங்களோட பேரையும் காட்டுங்க. நீங்க அவங்க கிட்டே சொல்லுங்க, எப்பா 60 குழந்தைங்க இருந்தாங்க, அதுல 8 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, மீதி இருக்கிறவங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் வச்சு ஹீரோ ஆக்குற வேலைலாம் எனக்கு பிடிக்கலக்கா. என்ன பேசுற அலக்? பசங்களை செலக்ட் பண்ற பொறுப்பு என்ன உன்கிட்டயா இருக்கு? பசங்க படிக்கலன்னா அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. ஆமாக்கா, ஆனா அவங்கள படிக்க வைக்கிறதுல எங்க வேலை இல்ல. அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ படிக்க வைக்கணும். அம்மா என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா? எந்த பசங்க தன்னால படிக்கணும்னு நினைக்குதோ அதுங்களுக்கு யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். எந்த பசங்க படிக்கலையோ அவங்களுக்கும் கத்து கொடுத்தாதான் நீங்க நல்ல டீச்சர் ஆவீங்க. அது எனக்கும் தெரியும் அலக். அப்புறம் சோனியா மேம், யூ கேன் கோ. ஐ வில் டாக் டு தவன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க வந்துட்டாங்களா? சார் நான் பார்க்குறேன். அவர் வந்திருந்தா உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பாய் அதித்தி. பாய்.
சோ இங்க என்ன நடக்குது? என்ன? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும்ல? யாரு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன் பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது உனக்கு எல்லாமே தெரியும்னு புரியுது. என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா? என்னடா நீனும் சாராவிய நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா என்னக்கா நீ எல்லா விஷயத்துலயுமே ஏன் சாராவை நடுவில் கொண்டு வர? அப்புறம் இந்த தேவையில்லாத விஷயம்லாம் பேசாமே இருங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, ப்ளீஸ். சாரா கரெக்டா தான் சொன்னா. சாரா அண்ட் சோனியா பார்க்க சிமிலரா தான் இருக்காங்க. துஷார் கிட்ட நீ பேசுனியா? இப்பதான் பேசினேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவனோட ஷிப்பு பெருவில் இருக்குன்னா. Question number 5, sir. Question number 5, sir. கொஸ்டின் நம்பர் 5. Yes, sir. Yes, sir. யார் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? எல்லாருக்குமா டவுட் இருக்கு? அப்புறம் ஏன் எல்லாரும் வெயிட் பண்றீங்க? முதல்ல சோரம் இந்த கேள்வி கேட்கட்டும். அவனுக்கு தெரியலன்னா அவனே கேட்பான். அப்ப கேட்டுக்கலான்னு விட்டீங்களா? என்ன இருக்கு கொஸ்டின்ல? ஒரு பில்டிங் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு பில்டிங் இருக்கு. 2 பில்டிங்க்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இந்த பில்டிங் மேல ஒரு ஆள் நிக்கிறான், இந்த பில்டிங் மேலேயும் ஒரு ஆள் நிக்கிறான். இவன் கையில ஒரு பேக் இருக்கு, இந்த பக்கம் இருக்கவன் கையிலயும் பேக் இருக்கு. கேள்வி படிக்கிறேன் கேளுங்க. 2 friends, அமன் அண்ட் நக்மா, are standing at the top of 2 building, 100 meter high. Aman 60 kg, Nagma 50 kg. Both their bags weight 20 kg. And the distance of each building from the edge of the pool is 10 meters. If Aman and Nagma jump vertically from their building, then when and with what velocity it should? They throw their bags towards their respective buildings so that both Aman and Nagma land in the pool. So என்ன பண்ணணும் அமனும் நக்மாவும்? இந்த அமன் நக்மாவால என்ன பண்ணிட முடியும்? நடக்கிறது எதுவும் அவங்க கையில இல்லையே. எனக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா அமனும் நக்மாவும் இந்த பூல்ல எதுக்காக குதிக்கணும்னு நினைக்கிறாங்க? என்ன யோசிச்சு பண்றாங்க? இந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னா? அவங்களுக்கு என்ன புரியலன்னா அமனுக்கும் நக்மாவுக்கும் ஒன்னா இருக்கிறதுக்கு அருகதையே இல்லை. அவங்களே நினைச்சாலும் அவங்களால ஒன்னா இருக்க முடியாது. ஒன்னா இருக்கவும் போறது கிடையாது. ஏன் அவங்க அம்மா அப்பாவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கவும் போறது கிடையாது. அவங்க பேரண்ட்ஸே அங்க போய் அவங்கள கையை பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே இழுத்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுவாங்க. யார் வேணாலும் யார் கூடயும் இருக்கலாம், ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு. இவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை சகிச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஏன்? ஏன்னா அந்த நக்மா பாவம் தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அம்மனால மட்டும் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவான் அவன் தனியா? அதனால இது எல்லாத்தையும் விட இவங்களோட பேரை அழிச்சிட்டு, இதோ இவங்க பேரு பிசிக்ஸ் வாலா வாக்கிட்டு இந்த பொண்ணோட பேரை பிசிக்ஸ் வாலி ஆக்கிடலாம். அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இல்ல. இவங்க 2 பேரும் பொறுமையா அவங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதோட இங்க இருக்கிற அந்த பேக்க கரெக்டான ஸ்பீட்ல கரெக்டான டைம்ல த்ரோ பண்ணா ஸ்விம்மிங் பூல்ல நேரா வந்து விழுந்திருப்பாங்க. அப்புறம் பொறுமையா குளிச்சுட்டு எல்லாம் பாரிட்டு என்ன வேணாலும் பண்ணிருந்திருக்கு. ஆனா இதை விட நல்லது என்ன தெரியுமா? ஸ்விம்மிங் பூல்ல விழுறதுக்கு பதிலா தரையில விழுந்து நேரா செத்து போயிருக்கலாம். ஏன்னா அவங்க செத்து போனாவது மேல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருந்தாங்கன்னா ஒரு சான்ஸ் இல்ல. What are you thinking? Nothing. சரி, let's go have dinner. வந்துட்டீங்களா? எப்படி இருந்தது? Hi, Champak. See what I got. Oh, nice tattoo. Nice, you really like it? Yes, I like it. You went to that same shop Huh? that I told you. Yes, correct. நீங்க அங்க வருவீங்கன்னு நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். Nice, but you already told him. Yeah, Okay. nice shop. மேடம், நீங்க வாட்டர் குடிக்கிறீங்களா? You like cold water? Cold water? Yeah, cold water. பதில் தெரிஞ்சதா? இல்ல சார். என்கிட்ட கூட நான் சொல்றேன்.
எந்த கேள்வி? இது சார். இதா? ம். இதுவா? இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்கு, அது நிறைய பேர் இப்படி தான் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலி இதோட சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொல்லட்டா? இந்த புக்கு படி. இங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடாடா, இவன் சாரை விடாம பிடிச்சிட்டானே. சரி, நல்ல விஷயம்தான். கண்டிப்பா ஏதாவது கத்துப்பான். இங்க பாரு. 5 2 5. அவ்வளவுதான். வாவ், ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எஃப்க்கு முன்னாடி ஒரு எம்ஏ போடணும். சரியான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை உருவாக்கணும்னா தானா சால்வ் ஆயிடும். F is equal to ma. ஒரு சின்ன ஈக்குவேஷன்னால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. பின்ன நியூட்டனை ஜீனியஸ்னு எல்லாரும் சும்மாவா கூப்பிடுறாங்க. ஆனா ராஜு, நியூட்டன் சார் பண்ண சயின்ஸ்லயே மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா? என்ன? த மேத்தமேட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பை. அதுவும் நியூட்டன் இல்ல பண்ணாரு. இல்ல, அவர் அதை கண்டுபிடிக்கல. ஆனா பையோட அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான வழியை கண்டுபிடிச்சார். நியூட்டன் சார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன பையோட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னு தெரியுமா? எப்படி? கவனி. ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோ. சரியா? அதோட ரேடியஸ் தான் 1. இப்ப இந்த சர்க்கிளோட சென்டர் பிவோட்டை கண்டுபிடிக்க BCல ஆர்கிமெடிஸ், அப்புறம் 16th செஞ்சுரியில நம்மளோட பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன், அப்புறம் சில டச் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான சயின்டிஸ்ட் இருந்தாங்க. 1000 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பையோட அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பதான் வந்தாரு நம்ம ஐசக் நியூட்டன். 22 வயசு பையன். அவரோட இந்த மெத்தட்னால தான் இப்ப எல்லாருமே சில மணி நேரத்திலேயே பையோட அக்யூரேட் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுது. கேட்க அமேசிங்கா இருக்குல்ல? மாயாஜால மாதிரி. ஆனா இது எல்லாமே எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு தெரியுமா? எப்படி? இந்த பையோட அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்க பல்லாயிரக்கணக்கான சயின்டிஸ்டுகள் தன்னோட வாழ்நாள் முழுக்க செலவிட்டாங்களோ, அவங்களோட பல வருஷ உழைப்பு, கஷ்டம், வேதனை, கனவு அதனாலதான் நடந்துச்சு. ஏன்னா அவங்களோட உழைப்பு இல்லைன்னா ஒருவேளை நியூட்டன் சாரும் இதை பண்ணாம போயிருந்திருக்கலாம். அதனாலதான் the discovery of the value of the pi is very special. Because pi is not just a number. It's an emotion. For me, pi stands for perseverance. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சியை கைவிட்டக்கூடாது. That should be a tattoo. Pie. அண்ணா மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்குங்க ப்ரோ. ஐயோ பயங்கரமா வலிக்குதுங்க. வலிக்கத்தான் செய்யும். You will be fine. Why is it paining so much? I watched you girls yesterday. You guys were not in so much pain. So why me? You want your pain to go away? ஆமாங்க, ரொம்ப வலிக்குது. நீங்க நல்லா பண்றீங்கங்க. சத்தியமா அலகாபாத் வந்தீங்கன்னா சொல்லுங்க. Hello? Take this then. Brownia. So how will this help me the pain? Take it. You will see. Oh, இப்போ தான் வலிக்குது. Wait and watch.
Alex. Lily, your brownie, it had something, right? It had something. Love. It had love in it. Let's go. I was love. Feet together, hands to heart center. Deep breath in, sweep your arms up overhead. Exhale, forward fold. Relax your head down, you can bend your knees. Inhale, lift up halfway, reach your chest forward. Exhale, we're gonna step back to downward facing dog. So hands down, step your feet as far back as you can. Lift your hips as you relax your head down. Deep breath in through your nose and out through your nose. On your inhale, reach your right leg high. Exhale, step your foot between your hands. If you don't make it, just pump it forward. Plant your back foot at a 45-degree angle and make sure that you're standing on railroad tracks. Inhale, reach the arms straight up overhead. One. Bring your hands to your knees. ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? சோ பசங்களா, என் பேர் தான் அலக் பாண்டே. உங்க எல்லாரையும் என்னோட சேனலான பிசிக்ஸ் வாலாவுக்கு வரவேற்கிறேன். சோ பசங்களா, இந்த வீடியோ தான் நம்ம சேனல்ல வர மொத வீடியோவா இருக்க போகுது. அதோட நாம இன்னைக்கு பார்க்க போறது தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் ஏன் எடுத்தவொடனே இந்த டாபிக்? இது கண்டிப்பா மொத டாபிக்கா வரக்கூடாது, அது எனக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது என்ன கதை தானே கேக்குறீங்க? கதை என்னன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ் எடுத்தப்ப என்னோட மொதல் லெக்சரிங்கே இந்த டாபிக்ல தான் இருந்தது. அன்னைக்கு ரொம்ப போரிங்கா கிளாஸ் போச்சு. அப்ப நான் அண்டர் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், நர்வஸாவும் இருந்தேன், ஒழுங்கா ப்ரிப்பேரும் பண்ணல. எப்பா அன்னைக்கு அந்த கிளாஸ் பசங்க என்ன கலாச்சாங்கல்ல, அதை நான் இன்னி வரைக்கும் மறக்கல. சோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஏன் நம்ம அதே குழந்தைகளுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப திருத்திக்க கூடாதுன்னு. அதனாலதான் இந்த யூடியூப் சேனலோட ஆரம்பத்தை இதே டாபிக்க வச்சு ஒரு சூப்பர் கிளாஸ் எடுக்க கூடாதான்னு நினைச்சேன். சோ இன்னைக்கு நம்ம இந்த லெக்சர் மூலமா தெரிஞ்சுக்க போறது laws of thermodynamics in therapy and trophy and என்னாச்சு? அட சத்தம் போடாம வேலை பார்க்க முடியாதா? ஐயோ சாரி, நான் பேக் பண்ணிட்டு இருந்தேனா, அப்ப இது கீழே விழுந்துருச்சு. சாரி. நீ போய் ரெக்கார்ட் என்னக்கா, பண்ணு. நான் எவ்வளவு சூப்பரா ஃப்ளோல பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன்க்கா அப்படி பண்றீங்க? சாரி, நீ போ. ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க இதெல்லாம். சரி. எங்க விட்டோம்? சோ இன்னைக்கு நம்ம லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா, laws of thermodynamics in therapy and அப்பா அப்பா என்னப்பா பண்றீங்க? அங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீங்க என்னமோ டைனோசர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க, முதல்ல விடுங்க. சரி, விடுங்க. அக்கா நீங்களாவது சொல்லி புரிய வைங்கக்கா. அப்பா நீ போ. அப்பா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம லெக்சர்ல பார்க்க போறது laws of thermodynamics in therapy, entropy and thermal reactions. இவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருந்தது காதுல விழலையாமா? இல்ல நான் அம்மா நீங்க வெளிய வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க. என்ன பண்ற? நீங்க வெளிய வாங்க, அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன் வாங்க. இரு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வரேன். போங்க, நீங்க முதல்ல வெளிய போங்க. பருப்பு பாத்துக்கலாம். வச்சிருக்கேன்டா, பருப்பு அடுப்புல. தானா வெந்துக்கும், நீங்க அங்கலாம் போகணும்னு அவசியம் இல்ல. அப்பா நீங்க வெளிய வாங்க. அட வாங்க, கொப்பிடிச்சதெல்லாம் போதும், வாங்கப்பா. வச்சிட்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கா தனியா சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? அக்கா அந்த கதவை திறங்க, அந்த கதவை திறங்க, நான் சொல்றேன்ல. முதல்ல உள்ள போங்க. போங்க, நான் சொல்றேன்ல. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளிய வர கூடாது. போங்க உள்ள. என்னடா பண்ற? அக்கா நீ உள்ள போ. இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ உள்ள போ. நீங்க எல்லாம் அப்படியே குடும்பமா ஒண்ணா உள்ளே இருங்க, அப்பதான் சரியா இருக்கும். பேசாம இருங்க. டேய், ஒரு வார்த்தை பேசக்கூடாது, யாரும் சத்தமே வரக்கூடாது. யாராவது சத்தம் போட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டு. ஓகே யார் கேட்டா போங்கட்ட. டேய் ஆத்திரத்தை அடக்குனால இத அடக்க முடியாது. அட ஒரு 10 நிமிஷம் படுத்து தான் தூங்குங்களேப்பா ப்ளீஸ். கை எடுத்து கும்பிடுறேன். சோ குழந்தைங்களா, இன்னைக்கு லெக்சர்ல நம்ம படிக்க போறது laws of
இன்னைக்கு நாய் குளிக்கிற வீடியோ தான் எடுக்க போறான். எப்ப தேவைப்படுதோ அப்பதான் இந்த துஷார் பையன் காணாம போயிடுவான். மத்த நேரம் பூனை மாதிரி பின்னாடியே சுத்துவான். மம்மி, அக்கா, அப்பா, மம்மி, அக்கா, எஸ். ஹலோ குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா தான் இருப்பீங்க. குழந்தைகளா, என்னோட பேரு அலக் பாண்டே. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சேனலோட பேரு பிசிக்ஸ் கார். நாம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பார்க்க போற டாபிக் பேர் என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். பண்ணிருக்காங்க. சோ எனக்கு இப்ப இங்க வந்திருக்கிற 2 லைக்ஸும் நீங்க போட்டதுதானா? அடா போங்க. நாங்க கடவுள்கிட்ட வேண்டி இருக்கோம். இதுக்கு 100 லைக்ஸ் வந்தா கடவுளுக்கு ஸ்வீட் பண்ணி கொடுப்போம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். யார் இந்த வீடியோவை 2 தடவை பார்த்திருக்காங்க? நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். இங்க ஏதா 3ஆவதுன்னு காட்டுதே. அது நீ பார்த்த வியூவா இருக்கும்டா. நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் தான் பாக்குறாங்கன்னா இவ்வளவுதான். என் Dress இவ்வளவு மோசமா இருக்காது. அப்படியே சட்டையை பார்த்து மட்டும் லைக்ஸ் வந்துரும். எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எவன் பாரு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் நமக்கு காத்துட்டு இருக்காங்க. இது நல்ல Dress தான், நல்லா பாருங்க. பாத்து மெதுவா போடா. சரியா பார்த்து சொல்லு. ராஜு, டேய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட வீடியோ பார்த்தேன். சூப்பரா இருக்கு சார். நல்லா பண்ணிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் காட்ட போறேன். Thank you so much ராஜு. Thank you so much. கண்டிப்பா காட்டு. அதோட இதையும் சொல்லு. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ண சொல்லு. அதோட ஆன்சரை நான் ரிப்ளை பண்றேன். ஓகே? ஓகே சார். சார், அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க? இன்னும் 1-2 நாள்ல. சரி சார், நான் அதுக்காக இந்த நோட்ஸ்க்கு ஏதாவது ஆர்டர் வந்துச்சு? ஒண்ணு கூட வரலையா? எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த பசங்க இந்த நோட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வாங்க போறாங்க? அவங்க கிட்ட எப்படி காசு இருக்கும்? ஆனா சார் 50 ரூபீஸ்லாம் ரீசனபிள் அமௌண்ட் தான். பசங்க டேட்டா டாப் அப் பண்றதுக்கு இதை விட அதிகமா செலவு பண்றாங்க. ஆனா நோட்ஸ்க்கு பண்ணலையே. என்ன பண்ணலாம் சார்? பிரைஸை குறைக்கலாமா? ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் எந்த ஆர்டர்ஸும் வரலன்னா அப்புறம் ஹலோ சார், மைசெல்ஃப் பிரதீக், உங்களோட ஃபேன் சார், டெல்லியில இருந்து. ஹாய் சார். சாரி சார், நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் பிசினஸ் பத்தி எல்லாம் பேச மாட்டேன். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், நான் உங்களை முட்டாளாக்கிறதுக்காக வரல சார். ப்ளீஸ் லிசன் டு மீ. You need this app, sir. I don't need this app. You do need it, sir. It's convenient. It's got all functionalities. YouTube மாதிரி அடிக்கடி ads வராது சார். அதோட பசங்களும் அப்செட் ஆக மாட்டாங்க. Sir, you have full control over it. You can schedule classes, send notification, upload notes. அப்புறம் சார், எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். Which will help you grow. Which will help you analyze. Are you listening to me? Sir, please listen to me, sir. I know உங்க முடிவுல திடமா இருக்கீங்க.
நீங்க டீச் பண்றதுக்கு சார்ஜ் வாங்க மட்டும் ஃப்ரீயா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் சார் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வாண்ட் தட் அண்ட் பேரண்ட்ஸும் கூட இதை விரும்பல. பையன் லெக்சரை பார்க்கும்போது வேற ஏதாவது பார்த்திருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மிஸ்டர் பிரதீக், டோன்ட் ட்ரை டு டீச். Sir, they want that exclusivity of an app, that personalized look, that feel. பட் அதுக்காக அவங்க பே பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க. Trust me sir, I know the smart. What do you know? You don't know anything. நீங்க உங்க லாபத்துக்காக கண்டதா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க இருங்க சிவாங்கி. இதை பாத்தீங்களா, ராத்திரி பகலா உழைச்சு இந்த பசங்களுக்காக நோட்ஸ் ரெடி பண்ண. அதுக்கு வெறும் 50 ரூபா தான் சொன்னேன், ஒருத்தர் கூட வாங்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பசங்க 1000 ரூபாய் கட்டி உங்க ஆப் மூலமா என்னோட லெக்சரை பார்க்க வருவாங்கன்றீங்க. இந்த மாதிரி முட்டாளாக்குற வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல, அதை தயவு செஞ்சு ப்ளீஸ் வேற எங்கேயாவது போய் பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. And now please leave. I said leave. Yes sir, I'm leaving. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இது காஸ்ட்லியா இருக்கிறதுனால மட்டும் பசங்க வாங்கலன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் யூ டூ சீப் சார். சார் 50 ரூபாய்க்கு ஒரு வேல்யூபிளான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு இப்பெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்ல சார். நீங்க டிவியில் மட்டும் ஒரு ஆட் போட்டு காட்டுங்க, எல்லாரும் ஓடி வந்து இதை வாங்குவாங்க. யூ டூயிங் த சேம் திங். ஆனா அவங்கள நாம ரியலைஸ் பண்ண வைக்கணும். இன்க்ரீஸ் த பிரைஸ் டு 200. அப்புறம் பாருங்க. என்ன சொல்றாரு பாத்தியா? Under the action of the given forces, but also the nature and origin சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. 10 நிமிஷத்துல லைவ் ஸ்டார்ட் ஆக போகுதுல. உங்க வாழ்த்துக்களை சார் கிட்ட சொல்லிடுறேன். சரி, எனக்கு இன்னொரு கால் வருது. ஓகே. அதித்தி மேம் சொல்லுங்க. மேம் சார் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே மேம், பை. அந்த நம்பர்ஸ் விஷயம் என்ன? சார் அதித்தி மேம், லில்லி, ராஜு எல்லாரும் உங்களுக்கு கால் தி பெஸ்ட் அது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. நம்பர்ஸ் என்னாச்சு அதை சொல்லு. சார் என்ன நம்பர்? நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டேன் நம்ம கிளாஸ்க்கு எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுமான்னு. சார் நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், என்னால சொல்ல முடியாது. பிரதீக் சார் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அந்த பிரதீக் யாரு ஆர்டர் கொடுக்கிறதுக்குலாம்? ஏப்பா சொல்லிட்டு போ. கொஞ்சம் சாப்பிட்டு போயே. நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் செம டென்ஷன்ல இருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காலேஜ் போ, லேட் ஆயிடுச்சு. சிவாங்கி, எதுக்காக இப்ப நீ டென்ஷன் ஆகுற? யூடியூப்ல நீ எத்தனை முறை கிளாसेसலாம் எடுத்திருக்க? ஐயோ அம்மா, உனக்கு புரியுதா? அது வேற மாதிரியான கிளாஸ், இது வேற மாதிரியான கிளாஸ். அங்க பிரிண்ட் மட்டும் தான் படிப்பாங்க, காசு கொடுத்து என்ரோல் ஆயிருக்கான். புரியுதா? என்கிட்ட படிக்கணும்ன்றதுக்காக 1000 ரூபாய் கட்டிருக்காங்க எல்லாரும். அதனால தான் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. நீ ஒண்ணுமே சாப்பிடல, கொஞ்சமா சாப்பிடு. நான் என்ன பேசுறேன், நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? எத்தனை பசங்க இது வரைக்கும் ஆப்ல என்ரோல் பண்றாங்கன்னு நான் இந்த பொண்ணு கிட்ட கால்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் மேல நான் தான் டீச்சர், நான் தான் அதுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஆனா எத்தனை பசங்க என்ரோல் பண்றாங்கன்னு இவங்க எனக்கே சொல்ல மாட்டாங்க. சார் யூடியூப்ல கூட தான் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அவ சரியா தானடா சொல்ற. நீ இப்ப கேமராவை பார்த்து தானே கத்து கொடுக்க போற. உனக்கு இப்ப என்ன வேணும்? 10 இல்ல 10,000? 10,000? 10,000? சிவாங்கி எவ்வளவு? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல சிவாங்கி, குத்து மதிப்பாவது சொல்ல எத்தனை பசங்க இருக்காங்கன்னு. நான் தான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. சிவாங்கி அம்மா சொல்லிட்டு போமா, எத்தனை பேருமா? குத்து மதிப்பாவது சொல்லுமா, எத்தனை பேர் இருக்காங்க? 5,000 6,000? சரி 10,000 பேர். சார் கிளாஸ் ஸ்டார்ட் 10,000 பேர் இருக்காங்க. இங்க வா, இங்க பாரு சிவாங்கி, நான் சொல்றத கேளு. எத்தனை பசங்க என்ரோல் பண்ணாங்கன்னு ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. ஐயோ சிவாங்கி, உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தேவையில்லாத ஆங்ஸைட்டில எனக்கு சத்தியமா செட் ஆகாது. நான் இந்த மூடோட கிளாஸுக்குள்ள போனேன்னா எல்லாமே சொதப்பிடும், எல்லாமே நாசமா போகும், எல்லாமே வேஸ்டா போயிடும். நான் அதனால தான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, எத்தனை பசங்க என்ரோல் ஆயிருக்காங்க? 10, 11, 12, 13, 14, 15? சார் 30 சார். 30,000? அப்படின்னா 3 கோடி ரூபாவா? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், நீங்க கிளாஸ் நல்லா எடுப்பீங்க. இல்ல ஒரு நிமிஷம், பிரதீக்க கூப்பிடு. சார் 2 நிமிஷத்துல கிளாஸ் ஆரம்பிக்கணும். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பிரதீக்க கூப்பிடுங்க சார் ப்ளீஸ் சார், இப்ப வேண்டாம் ப்ளீஸ். அந்த பிரதீக்கு ஃபோன் பண்ணமா, ஃபோனை போடு. பிரதீக் 30,000? குறைவா இருக்குல்ல சார்? ஐ நோ சார், நான் ஒரு 50 வரும்னு எதிர்பார்த்தேன். எங்க பைத்தியமாங்க நீங்க? இத்தனை பசங்களை ஏங்க என்ரோல் பண்ணீங்க? அட என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? ஃபுல் இந்தியாவுக்கு நீங்க சொல்லி தரணும் சார். இதுக்கே நீங்க பயந்தா எப்படி சார்? எங்க பயமா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆப்ல லெக்சர் கொடுக்கறேன். அப்போ இவ்வளவு பசங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா என்ன ஆக போகுது சார்? பிரச்சனை எல்லாம் ஆவாதா? எங்க என்ன வேணா நடக்கலாங்க. ஒருவேளை நம்ம ஆப்பை சமாளிக்க முடியலனா? சார் எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, இந்த ஆப் கண்டிப்பா சமாளிச்சிடும். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க சார். நீங்க ஜாலியா போய் கிளாஸ் எடுங்க, எல்லாம் சூப்பரா போகும். பிரதீக் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். முதல் கிளாஸ் லேட்டா ஆரம்பிப்பீங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, just take a deep breath. Take a deep breath, sir. Just close your eyes and imagine நம்ம நாட்டுல மூல முடுக்கல் இருந்தனா 30,000 ஸ்டூடண்ட்ஸ்
நீங்க எப்ப கிளாஸ் எடுப்பீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க சார். ஓகே சார். சாப்பாடு கூட சாப்பிடாம சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பண்றேன் சார். ரெடி 1 2 3 1 2 3. சார் வருதா? வருதா? ஒரு நிமிஷம் எனக்கு இதை மட்டும் கிளியரா சொல்லுங்க. இந்த ரைட் சைடுல தான் எல்லா கமெண்ட்டும் வரப்போகுது இல்லையா? கரெக்டா சார் சொன்னா? கரெக்டா சொல்றீங்க. ஓகே. ரெடி? ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையுமே நான் பிசிக்ஸ் வாலா ஆப்புக்கு வரவேற்கிறேன். சோ இந்த பிசிக்ஸ் வாலா ஆப்பை நீங்க உங்க சொந்த ஆப்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஆப் உங்களுக்கு பிசிக்ஸ் சொல்லி மட்டும் தர போறது இல்ல, உங்க மனசுல நல்லா பதிய வைக்க போகுது, புரிய வைக்க போகுது. நீங்க பிசிக்ஸ்ல பெரிய மாஸ்டரி லெவல் அடையிற வரைக்கும் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுக்க போறோம். என்னன்னா இன்னைக்கு கிளாஸ் 12 லீட் பேட்சோட முதல் கிளாஸ். ரொம்ப யோசிச்சு நான் ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் ரொம்ப வித்தியாசமான, கேட்டாலே நம்ம ஆர்வத்தை தூண்டக்கூடிய அந்த டாபிக்கோட பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த ஒரு டாபிக்கை பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதை நீங்க உங்களை அறியாமையே பிராக்டிஸும் பண்ணியிருந்திருப்பீங்க. பிராக்டிஸ் அதாவது பிராக்டிகல்னு சொல்லலாம். இல்லனா நீங்க இத பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அது என்னன்னா நான் உங்களுக்கு அதை பிராக்டிகலாவே காட்டுறேன். உங்கள எத்தனை பேருக்கு இந்த ஞாபகம்லாம் இருக்கோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேல் எடுத்து இப்படி மண்டை பின்னாடி தேய்ச்சி இந்த மாதிரி ஒட்ட வைப்போம். ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்கேல்ல ஒட்ட முதல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐயோ பாத்தியா, இது ஒரு மாயாஜாலம், மேஜிக் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இது மாயாஜாலம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு பிசிக்ஸ் லா. முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டே இருந்தாங்க. எது பிசிக்ஸோ அது பிசிக்ஸ்னே அவங்க மதிக்கல, மூட நம்பிக்கைகளா தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பல சயின்டிஸ்ட்கள்லாம் வந்து இது மூட நம்பிக்கை இல்ல, இது பிசிக்ஸ்னு எல்லாருக்கும் புரிய வச்சாங்க. அது மாயாஜாலமோ இல்ல பிசிக்ஸோ 50 to 55k வியூஸ் குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் தி ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் when they are static. அதாவது அதுங்க அசையவே அசையாது, மூவ்மெண்டே இருக்காது. எப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து நம்ம மண்டைக்கு பின்னாடி இப்படி வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுல என்ன ஆகுது? சார்ஜ் ஆகும். அதுல சார்ஜ் எப்படி ஆச்சுன்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா கீழ இருக்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கு. இந்த ஸ்கேல் இந்த பேப்பர் பீசஸ் பக்கம் வந்ததுமே இந்த பேப்பர் பீசஸ் ஏன் ஓட்டுதுன்னா இந்த பேப்பர் பீசஸ்லயும் சார்ஜ் போயிடுது. இப்போ இந்த சார்ஜ் எப்படி உருவாச்சுன்றத நான் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா அந்த சார்ஜ் தான் ஸ்டாட்டிக்கா இருக்கு. அதுதான் What just happened? எல்லாருக்கும் சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துருச்சு. நம்ம சார்ஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதனால தான் பிரச்சனையே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம அந்த டாபிக்கை திரும்ப பார்ப்போம். சார்ஜ், அதாவது இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்குல்ல, அத பத்தி நம்ம அதிகமா பார்க்க போறது இல்ல. நாம எந்த சார்ஜ் பத்தி பார்க்க போறோம்னா இங்க இருக்கிற இந்த சார்ஜ் பத்தி. அதாவது என்னாச்சு? சர்வர் ஓவர் பர்டன்டா இருக்குமா? வில் வர்க்கிங் சோ அதுவும் ஒரு வகையான சார்ஜ். சரியா? சோ நம்ம பேசிட்டு இருந்தது சார்ஜ் பத்தி. இதுல இருக்க சார்ஜ் எப்போ ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் ரெண்டு வகைப்படும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். என்ன பாச்சு? ஜஸ்ட் செக். உங்களால என்ன பார்க்க முடியுதா? கமெண்ட் பண்ணுங்க. போங்க. சோ நம்ம எங்க இருந்தோம்? இந்த சார்ஜ்ல இருந்தோம்ல. இந்த சார்ஜ் ரெண்டு வகைப்படும். என்னையா இது? அது என்னாச்சு? அதான் என்னாச்சுன்னு தெரியலப்பா. ஏன் இது மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு? சார் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நீங்க பேசுங்க. ஓகே. சோ நம்ம சார்ஜ் ரெண்டு வகைப்படும், ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம எலக்ட்ரான் சொல்லுவோம். சீக்கிரம் ஏதாவது பாருங்க. கம் ஆன், குயிக் गाइस. ஜஸ்ட் 1 minute சார். கடவுளே, சார்
கிராஷ் ஆயிடுச்சு சார். பிகம் மோர் தென் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதனால அந்த மாதிரி ஆயிடும். அலெக்ஸ் சார். சாரி, ராத்திரி இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணதுக்கு. தூங்கிட்டீங்களா என்ன? அட இல்லை சார், ஒரு லைவ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிற வரைக்கும் எங்கள் டீமில் இருக்கிற யாருக்கும் தூக்கமே வராது சார். நீங்க சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இல்லை, அப்படிலாம் எதுவும் நடக்கல. இல்லை, நீங்கள் என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா? சார், அது பண்ணியாச்சா? இன்னும் இல்ல. பிரதீக், அது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற நிலைமையில இல்லை. ஏன் சார்? தெரியல, எதுவும் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் பண்ண முடியல. பசங்கள்லாம் என் மேலே கோவமாக இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் லைவ் லெக்சர் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதனால நம்ம லைவ் லெக்சரே பண்ணலாம். சார், உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. ஐ நோ வாட் யூஆர் ஃபீலிங். பசங்களும் அப்செட்டாக தான் இருக்காங்க. பட் சார், ஒரு லார்ஜர் பிக்சர்ல இது ஒரு சின்ன கரை தான். எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னா பசங்களும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இந்த பிரச்சனை பசங்களது மட்டும் இல்லை, என்னோட மனசுக்குள்ளேயும் தான். எனக்கு என் மனசுலையும் மனசை சிலர விடாதீங்க. நாம எல்லாரும் லீடர் சார். நாம தான் லீட் பண்ணணும், மக்களை இன்ஸ்பயர் பண்ணணும் சார். நாம தோத்து போக கூடாது சார். ப்ளீஸ் ரெக்கார்ட் தி லெக்சர். நாளைக்கு எல்லாம் சரியாயிரும் சார். நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. ஜஸ்ட் ரெக்கார்ட் த வீடியோ அண்ட் டேக் ரெஸ்ட். ஓகே. இப்போ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரிங்க சார், குட் நைட். ஓகே ஜெசி, இப்போ சொல்லு. Hear me out cause I'm running out of steam, can't wrap my head around. I know I'm bold, I think I fall, I'm screaming, can't you hear a sound? I fall, I just get up again, I'll qualify, can run today. Get drenched even if it rains again, but I know I just won't stop again. I'm human, I get tired, I've been fired, called a liar. I've been mocked, I've been docked, I've been boxed in the corner. I'm still here, watch me steer, front seat while I burn my fear. Yeah, watch me burn my fear. Watch me burn my fear. These problems, they keep piling on. I walk this death I'm just upon. Can't stop, I have to soldier on. I'm up all night from dusk to dawn. Get some rest, no time to rest. This isn't death, to be the best. This ain't best, I'm out of it. Try for crest, I'm on quest. I'm holding on, but the person strong. The world believes that I might be wrong. Their words to me, but I'm like my own, so follow me. I'm in the storm, I'm hustling and I'm hustling. And to you it may be puzzling, cause I know when I've been told this is my battle and my goal. சார், பண்ணிட்டே இருக்க சார். முழுசா 5 நாள் ஆச்சு மிஸ்டர் பிரதீக். இந்த ஆப் ஒழுங்கா வேலை செய்யுமா செய்யாதா? ஒர்க் பண்ணும் சார், கண்டிப்பா ஒர்க் பண்ணும். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இந்த இஷ்யூ எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். என்னங்க சார்ட் அவுட் பண்றீங்க நீங்க? என்ன சார்ட் பண்றீங்க? டெய்லி ஆப் கிராஷ் ஆகுது. பசங்களாம் இன்டர்நெட்ல என்னென்ன எழுதுறாங்க தெரியுமா? முதல்ல போய் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா தானே தெரியும் நம்ம ரெபுடேஷன் எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்கன்னு. ஐ நோ சார் அண்ட் ஐ எம் சோ சாரி. பட் ட்ரஸ்ட் மீ, we are working very hard. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் சார். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ. இது ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு சுத்தமா தோணல. இதுதான் நடக்கணும்னு இருந்திருந்தா எப்பயும் நடந்திருக்கும். அண்ட் ஐ திங்க் பசங்களுக்கு வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டு பேரை காப்பாத்திக்கிறது தான் நல்லது. கோவத்துல தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. ஐ நோ பசங்க அப்செட்டா இருக்காங்க. எப்படி புரிஞ்சுப்பாங்க? உங்களுக்கு என்ன இது விளையாட்டா இருக்கா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் என்ன மட்டும் தான் தெரியும், என்ன மட்டும் தான் நம்புறாங்க. என்ன பத்தி தான் எல்லாரும் கேவலமா எழுதிட்டு இருக்காங்க. கெட்டு போறது என்னோட ரெபுடேஷன் தானே, உங்களோடது இல்லல்ல. புரிஞ்சதா? இப்ப எனக்கு கிளியர் அண்ட் கட்டு கட்டா தெரிஞ்சாகணும் உங்களால இது முடியுமா முடியாதான்னு. இது சாத்தியமானு தெரியணும்.
எஸ் ஆர் நோல சொல்லுங்க. உங்களால முடியுமா இல்ல முடியாதா? முடியாது சார். இட்ஸ் ஓகே அண்ட் தேங்க்ஸ். இப்போவாது இந்த விஷயத்தை கிளியர் பண்ணீங்களே. ஓகே, நீங்க ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் பசங்களோட காசை திரும்ப கொடுத்துறேன். சரிங்க சார். தேங்க்யூ. வா போலாம். என்னாச்சு? என்னாச்சு ஜெசி? ஒரு நிமிஷம் சார். லாகின் ஃபெயிலியர் ஆகுதா? நோ சார். ஜஸ்ட் கவுண்டர் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணு. எஸ் இட் இஸ். தென் வாட் இஸ் த இஷ்யூ? எந்த இஷ்யூஸும் இல்ல சார். 80,000க்கு மேல லாகின் பண்ணிருக்காங்க. The app is running smoothly. அப்படினா we did it sir. We did it. வாவ் சூப்பர்ரா. சூப்பர். Let's start understanding the concepts of current electricity. அதனடா குண்டு வெடிக்கிற மாதிரி வெடிக்கிறேப்பா. வேற என்ன சத்தமா வெடிக்கணும் வெடிக்கிறல்ல? வாயை திறங்கமா. நீ சாப்பிடு. இன்னைக்கு நீ தான் சாதிச்சிருக்க. வாழ்க்கையில முன்னேறி போகணும். என்னுடைய ஆசீர்வாதம். இது எப்படி நியாயம்? ஆசீர்வாதம் கொடுக்கறவங்களுக்கு கேக் வேணும்ல? அதெல்லாம் இல்ல. Guys, congratulations. And this one is for Cheers. Great job guys. சும்மா கலக்கிட்டடா இன்னைக்கு. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு 8000 ஸ்டூடண்ட்ஸ் லாகின் பண்ணிருக்காங்க. அட இது என்ன வெறும் ஆரம்பம் தான். மொத்த நாட்டுல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வராங்க பாரு. சிவாங்கி கேக். அலெக் பாண்டே, நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். எவ்வளவு நேரம் தான் கை தட்டிக்கிட்டே இருக்குது? தர வா. வாய் தர. அப்படியே தின்னு. இந்த நீ வாயில உப்பு. பாருங்க நீங்க தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போல பாத்துக்கோங்க. Congratulations Pratik. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? பார்ட்டி ஏதாவது வெச்சீங்களா? நான் பார்ட்டிலாம் பண்ணல. ஆனா இங்க ஒரு சின்ன செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அட சார், இங்க பசங்க எல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி விளையாடுறானுங்க. பயங்கரமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? They deserve it. பிரதீக், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க சார். என்ன? பிரதீக், I'm so sorry. நான் உங்களை சந்தேகப்பட்டிருந்திருக்க கூடாது. அட சார், வாய்ப்பு நீங்க தானே சார் கொடுத்தீங்க. இதெல்லாம் நடக்கதான் சார் செய்யும். ஆமா, இருந்தாலும் அது எல்லாத்தையும் விடுங்க சார். இன்னும் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு சார். இது நம்மளோட மூமெண்ட் சார். பிசிக்ஸ் வேலை ஓடுது. ஓகே? இல்ல வேண்டாம். நீ கூட என்ஜாய் யுவர் செல்ஃப் சார். டேக் கேர். எனக்கு ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருக்கீங்களா இல்லையா? எங்கயா வாங்குன? நான் பாத்துக்கிறேன். எனக்குலாம் அது வேணாம். அட சத்தியமா சொல்றேன், நீ தாடி வச்சிருந்தப்ப சூப்பரா இருந்து. லுக் மெச்சோர்டா இருந்துச்சு. கம்பெனி சேஞ்ச் ஆகும்போது லுக்கும் சேஞ்ச் ஆகணும்ல சார்? அதுவும் சரிதான். வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க சார். பிரதீக் சார் வெயிட் பண்றாரு. வாங்க. பிரதீக் சார். வெல்கம் சார். வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. வாங்க சார், நம்மளோட ஆபீஸை வந்து சுத்தி பாருங்க. இதுதான் சார் நம்ம பிசிக்ஸ் வாலாவோட ஆபீஸ். சார் இதோ இங்க லெஃப்ட்ல பாக்குறீங்களா சார்? இதுதான் HR டிபார்ட்மெண்ட். இங்க தான் HR டீம் உட்காருவாங்க.
அப்புறம் சார் இது இந்த பக்கம் சார், இது நம்ம பயாலஜி டீம் இங்க உட்காருவாங்க சார். அங்க வந்து கெமிஸ்ட்ரியோட ஃபேக்கல்டி. சார் இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட டெக் டீம். கைஸ், த மேன் ஹிம்செல்ஃப், அலெக் பாண்டே. ஹலோ. வாங்க சார். சார் இங்க நம்ம கெமிஸ்ட்ரி டீம் உட்காருவாங்க, இங்க மேத்ஸ் டீம், அப்புறம் சார் அந்த பக்கம் பிசிக்ஸோட ஃபேக்கல்டி டீம் இருப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க சார். அண்ட் சார், திஸ் இஸ் அவர் சப்போர்ட் டீம். அண்ட் அந்த பக்கம் பென் பென்சில் டீம். கைஸ், அலெக் பாண்டே. ஹலோ. என்ன தோணுது சார்? எப்படி இருக்கு சார்? நல்லா தான் இருக்கு. பிரதீக் ஒரு நிமிஷம் வாங்கல. ஏன்பா இத்தனை பேருக்கு எங்க என்ன வேலை இருக்க போகுது? அட சார், வேற வேற டிபார்ட்மெண்ட் காரங்களுக்கு வேற வேற வேலை இருக்கு சார். என்ன சார் 2 மாசத்துல இத்தனை பேர்? அட சார், 2 மாசம் தேடினா கடவுள் கூட கிடைப்பாரு. இன்னும் நான் என்னெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்னு வந்து பாருங்க. வாங்க வாங்க. அட வாங்க சார், வந்து பாருங்க. வாங்க வாங்க சார். சார், நான் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் தேடி பிடிச்சிருக்கேன்னு வந்து பாருங்க. வாங்க சார். சார், இதுதான் பிசிக்ஸ் காரனோட ஃபேக்கல்டி டீம். ஹலோ ஹலோ. ப்ளீஸ் சிட் டவுன் கைஸ். சார், இவங்க எல்லாரையும் வேற வேற சிட்டில இருந்து வேற வேற கோச்சிங் சென்டர்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் சார். இப்போ பிசிக்ஸ் வாலால வெறும் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் எல்லா கோச்சையும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல படிக்க முடியும் சார். சரிங்க சார், இவங்க எல்லாரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சோ இவர் தான் சார் போபால்ல இருந்து கெமிஸ்ட்ரி விசிட் குந்தன். ஹலோ சார். அப்புறம் இது நம்மளோட ஸ்வீட் அண்ட் பப்ளி மீரட்டோட பயோநட் தானியா மேம். ஹலோ சார். ஹலோ மேம். அப்புறம் சார் இதோ இவரு த மேத்ஸ் ஜீனியஸ், அப்புறம் என் சின்ன வயசு நண்பன் தமன் சார். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ. பிரதீக் ஒரு நிமிஷம் வாங்கல. ஷியோர் ஷியோர் சார். கைஸ் இதோ வந்துடுறேன். சாரி, ஒரு நிமிஷம். பிரதீக், என்னங்க நடக்குது? ஏன்பா என்னது இதெல்லாம்? அட சார், நம்ம பிளாட்ஃபார்ம்ல எல்லா சப்ஜெக்ட்டும் கொண்டு வரணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அது நம்ம ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். அந்த கொஞ்சம் வருஷம் வந்தாச்சு, பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் டிலே பண்ணணும்? ஐயோ, நான் டிலே பண்றத பத்திலாம் சொல்ல பிரதீக். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். அதனால தான் சார் நான் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். நல்லா ரிசர்ச் பண்ணி ஹேண்ட் பிக் பண்ணி தான் சார் இவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இல்ல, அதெல்லாம் எனக்கு புரியுது. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணணும் சார். அமேசிங் ஃபேக்கல்டி சார். ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இவங்க எக்ஸ்பர்ட் சார். என்ன சார் நீங்க வந்து பேசுங்க சார், அப்பதான் சார் உங்களுக்கு எல்லாம் புரியும். எனக்கு புரியல பிரதீக், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இவ்வளவு வேகமா ஓடுறது சரின்னு நினைக்கிறேன். என்ன சார், நாம வேகமா ஓடல, ஆனா ஃபோக்கஸ் பண்ணி முன்னேறோம் சார். And trust me, this is the right thing to do. ஆமா சார். சார் ரிலாக்ஸா இருங்க சார். ஓகே, ஒரு தடவை வந்து பாருங்க சார். ஓகே. மேக்ஸோட சூரப்புலி நமன் சார், அதோட இந்த பக்கம் பயாலஜி குயின் தானியா மேம். இவங்க 2 பேருக்கும் கிளாப் பண்ணிக்கலாம். அதோட கெமிஸ்ட்ரியோட விடிவெள்ளி குந்தன் சார் இருக்காரு, கிளாப் பண்ணலாம். அதோட நின்னு போலங்க, பிசிக்ஸ்க்கு ஒரு புது வாத்தியார் வந்திருக்காரு பிசிக்ஸ் வாலால. அவரோட பேர் தான் ராணா சார். அட ராணா சார். அதனால தான் திரும்ப இங்கேயே வந்து இங்க அலகாபாத்ல சின்னதா ஒரு கோச்சிங் சென்டர் ஓபன் பண்ணலாம்னு பாக்குறேன். அதுல வர பசங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பேன். நீ எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எப்ப அனௌன்ஸ் பண்ண போறேன்? நாளைக்கு. நான் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் பா, சார்ஜர் மறந்துட்டு போற பாரு. இந்தா.
போயிட்டு வா. அலக், இங்க வாப்பா. இப்படி வந்து உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது லேட் ஆகுதுப்பா, அதனால. எனக்கு தெரியும், உட்காருப்பா. டெல்லிக்கு போறியா? ஆமாப்பா. வீரேந்தர் சிங் உனக்கு தெரியுமா? ஓ, அந்த சிங் அங்கிளா? உங்களோட பிசினஸ் பார்ட்னர் தானே? அவர் தானே? பிசினஸ் பார்ட்னரா தான் இருந்தான். அதோட நல்ல நண்பனாவும் இருந்தான். அவனை வழிகாட்டின்னு கூட சொல்லலாம். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட். எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துருக்கான். அவன் எப்போ பேசினாலும் எதை வேணாலும் நம்மளால பண்ண முடியுங்கிற ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். அவன் பேச்ச கேட்டாலே என் மனசுல ஒரு தைரியம் வரும். அதனால தான் என்னோட சின்ன வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு அவன் கூட பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதோட என் கூட அந்த சிங் இருக்கிற வரைக்கும் என் பிசினஸ் நல்லா தான் போகும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. பல ஆங்கிள் எனக்கு அவன் ஒரு ஐடலா தான் தெரிஞ்சான், என்னோட ஹீரோ. அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அவனோட வீட்டுக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டது. அவன் என்ன பிசினஸ்ல ஏமாத்திட்டு போயிட்டான். அதோட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 6 மாசத்திலேயே எங்களோட பிசினஸ் மொத்தமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமா போய் வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அதெல்லாம் உனக்கே தெரியும்ல. இருக்குப்பா. நான் வாழ்க்கையில எதை பெருசா இழந்தேன் தெரியுமா? என்னோட நண்பன், என்னோட ஹீரோ, என்னோட ஐடல். பிசினஸ் போயிடுச்சு, அதை விட்டு தள்ளு. என்னோட நண்பன் கூட இருந்திருந்தா பிசினஸை மறுபடியும் தொடர்ந்திருப்பேன். ஆனா எல்லார் வாழ்க்கையிலும் இப்படிதான் ஏதாவது நடக்கும். அதாவது ஒருத்தனோட ஃப்ரெண்ட், அவனோட ஹீரோ அவனை தனியா விட்டுட்டு போயிட்டா, அது மட்டும் இல்லாம மொத்தமா அவனோட பாரத்தை அவன் தலையில விட்டுட்டு போயிட்டா, அப்போ அவன் மொத்தமா உடைஞ்சு போயிடுறான். சாதிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதையும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ உன்னோட தானியா மேம் உன்னை விட்டு போயிட்டாங்க. பசங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இன்டர்நெட்ல. அதை நானும் தான் படிச்சேன். இது பாரு, நீ அவங்களுக்கு ஹீரோ, அவங்களோட ஐடல். நீ அவங்க கூட நின்று இருந்தானு வச்சுக்க, அவங்களுக்கு தைரியம் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு உன் மேல அபார நம்பிக்கை இருக்கு. அவங்களோட நம்பிக்கையை நீ ஏமாத்திடக்கூடாது கண்ணா. ஒரு தடவை இந்த நம்பிக்கை முறிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அவங்களால வாழ்க்கையில நிக்க முடியாது. அவங்களோட ஃபியூச்சர் இருக்கே, அது உன் கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமாம்பா, இந்த சந்தர்ப்பத்தை நீ நிச்சயம் நழுவ விடக்கூடாது. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அது டீச்சிங்க நீ எதுக்காக ஆரம்பிச்ச, அதை நீ எப்பவும் மறந்துடாத. சரி, கிளம்புப்பா. உன்னோட நேரத்தை நான் வீணடிச்சு. ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னு மட்டும் தெரியும். என்ன சார், நீங்க எத்தனை நாளா ஆளையே காணோன்னு? தானே மேம் போனதும் தெரிஞ்சிருக்கும். கூடவே நமன் சாரும் போயிட்டாரு. அதோட மீதி இருக்கிற இந்த கிளாஸஸ்க்கும் வழி வாய்க்காலே தெரியல. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வேற சொல்ல போறேன். அலெக்ஸ் சார் என்ன சொல்ல போறாரு? இந்த அலெக்ஸ் சார்
என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் தானே உங்க மண்டைக்குள்ள ஓடுது. இதெல்லாம் யோசிச்சு ரொம்ப கஷ்டமா வேற இருக்கும்ல. ஏன்னா இது எல்லாமே கஷ்டப்படுறதுக்கான விஷயம் தானே. அப்ப இந்த பிசிக்ஸ் வாலாவை மூடிடுவாங்களா என்ன? இல்ல இந்த யூத் அகாடமி கூட சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? முழு இன்டர்நெட்லயும் இதான் இப்ப பேச்சா இருக்கு, எல்லா பேஜ்லயும். இதுல உண்மை என்ன தெரியுமா? அவன் சரியா தான் சொல்லியிருக்கான். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனால ஒரு விஷயத்துக்காக ஒரு அளவுக்கு தான் போராட முடியும், கஷ்டப்பட முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு விஷயத்தை ரெசிஸ்ட் பண்ண முடியும். அதோட வாழ்க்கையில எங்கேயாவது போய் அவன் அந்த விஷயத்தை முழுசா கைவிட்டு தான் ஆகணும், வாழ்க்கையில தோத்து தான் ஆகணும். ஆனா பசங்களா, இன்னும் இந்த அலக் பாண்டேக்கு அந்த நாள் பக்கத்துல கூட வரல. அப்படியே வந்தாலும் அதை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், என்னோட கனவை மொத்தமா கீழே தள்ளி என்ன அதுல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாரி, அதுக்கு சுத்தமா வாய்ப்பில்லை. இந்த அலக் பாண்டேவும் எங்கேயும் போறது இல்ல, இந்த பிசிக்ஸ் வாலாவும் எங்கேயும் போறது இல்ல. இல்ல இவங்க என்ன நினைச்சாங்க? என் இன்ஸ்டிடியூட்ல இருந்து 2-3 டீச்சரை கூட்டு போயிட்டா அலக் பாண்டே அப்படியே உடஞ்சிருவானா? இல்ல பிசிக்ஸ் காரனை க்ளோஸ் பண்ணுவாங்களா? ஏயா நீங்க இருந்து ஒரு அலக் பாண்டேவை கூட்டு போனா இங்க இருந்து 10,000 அலக் பாண்டேவை நிறுத்தி காட்டுவேன். நாங்க குனியவும் போறது இல்ல, பயப்படவும் போறது இல்ல, அதோட நிக்கவும் போறது இல்ல, தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருப்போம். பிசிக்ஸ் வாலாவோட கதை இன்னும் முடிஞ்சு போயிடல, இப்பதான் ஆரம்பிக்குது. இதான் ஆரம்பம்.